மதுரையில் நடந்த டிஸ்ட்ரிக்ட் லீக் மேட்ச்சு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச்சு. அது வந்து மெஜ்ரா காலேஜில் மதுரை மெஜ்ரா காலேஜோட 3 கிரவுண்ட் இருக்குது. ஏ கிரவுண்ட், பி கிரவுண்ட், சி கிரவுண்டுன்னு சொல்லி மதுரையோட சென்டரில் இருக்கும் அந்த கிரவுண்டு. அதனால் ஈஸ்வரன் படத்துல அது வந்து நான் சுசீந்திரன் சார் ஸ்பாட்ல நானும் இருந்திருக்கேன். கிரிக்கெட்னு வந்து அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுடைய செட்ல இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே மாறிடுவாங்க. அன்னைக்கு சிம்பு அவர்கள் நீங்க எல்லாரும் கிரிக்கெட் ஆடுற ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஷூட் ஒன்று, அது கடைசியில கலவரத்துல போய் முடியும். எப்படி இருந்துச்சு அது? எனக்கு வந்து முதல்ல சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஈஸ்வரன் படத்துல மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்தது. சிசிஎல் மேட்ச், சிசிஎல் டோர்னமெண்ட் நீங்களும் போயிருக்கீங்க. நீங்க அங்க போனப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு? அங்க உங்களுக்கு நடந்தது என்னவா இருந்துச்சு? எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை ப்ரோ. Holiday Resort CK with TK presented by Tamil Matrimony and Velamal Nexus. கிரிக்கெட்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அதை சொன்னதும் உங்களுக்கு தோன்ற முதல் விஷயம் எது? கிரிக்கெட்னு எனக்கு சொன்னாவே தோன்ற முதல் விஷயம் சச்சின் டெண்டுல்கர். நம்மெல்லாம் வந்து சச்சின் டெண்டுல்கருடைய மிகப்பெரிய ரசிகர்கள். சச்சின் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும், கிரிக்கெட்டை பற்றின நுவான்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஒரு பவுலர்ஸு, அதுக்கப்புறம் அடுத்த கட்ட பேட்ஸ்மேன்ஸ், அதர் கண்ட்ரி எல்லாம் விரும்ப ஆரம்பிப்போம். ஆரம்பத்திலேருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் மாதிரி தான் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ற மாதிரி எல்லாரும் சச்சினோட ஃபேன். அந்த மாதிரி எனக்கு கிரிக்கெட் சொன்னாவே சச்சின் தான் பிரதர். பிரில்லியன்ட். ஸோ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பொசிஷனில் என்ன அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படி எந்த பொசிஷனும் கிடையாது பிரதர். நான் எப்போ பால் போட்டாலும் பொழப்பானுங்க. அதாவது அன்னைக்கு டே தான் பிரதர். நாம் வந்து ஆஃப் ஸ்பின்னரு, ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அன்னைக்கு டே அதுதான் நம்மளை டிசைட் பண்ணுமே தவிர நம்மளாம் ஒரு கன்சிஸ்டண்டான பிளேயர் கிடையாது. அதாவது பும்ரா மாதிரி இந்த அளவுக்குலாம் கிடையாது. இப்போ நீங்கள்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு நல்ல பிளேயரு. நீங்கள் உங்களுக்கு கூட ஒரு டெய்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, நான் இன்னைக்கு கண்டிப்பாக போட்டேன். நான் எப்படி தெரியுமா, இன்னைக்கு என்ன நடக்க போதோ அப்படிதான் பவுலிங் போட ஆரம்பிப்பேன். அதே மாதிரி பேட்டிங்கும் இன்னைக்கு என்ன ஆக போதோன்னு தான் உள்ளே போவோம். அன்னைக்கு கிளிக் ஆனதான். திடீர்னு 20 பால் 50 ரன் அடிச்சது இருக்கு, முதல் பால் போல்டாகி வெளியே வந்தது இருக்கு, பேட்டிங்கே மீட் பண்ணாம நான் ஸ்ட்ரைக்லேயே ரன் அவுட் ஆன கதை இருக்கு. அதே மாதிரி ஹேட்ரிக்கும் எடுத்திருக்கேன் ஆஃப் ஸ்பின்ல. அதே மாதிரி ஒரே ஓவரில் 5 6 அடிக்க விட்டுருக்கீங்க. ஆஃப் ஸ்பின்? ஆமா ப்ரோ, ஐ எம் ஆஃப் ஸ்பின்னர் ப்ரோ. ஐ எம் ஆல்சோ ஆஃப் ஸ்பின். 7 விக்கெட்டுலாம் எடுத்திருக்கேன். ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்கேன் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லீக்ல. ஒரு 7 விக்கெட் எடுத்திருக்கேன், ஒரு 5 விக்கெட் எடுத்திருக்கேன், 4 விக்கெட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரே ஓவரில் 5 6 அடிச்சது, 4 6 அடிச்சது, அந்த மாதிரிலாம் இருக்கு ப்ரோ. ஸோ நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டண்டான பிளேயர்னு சொன்னால் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த இடத்துல அடிச்சிக்க முடியாது உங்களை, அந்த இடத்துல அப்படிலாம் இல்லை ப்ரோ. அன்னைக்கு நாள் நமக்கு சப்போர்ட் பண்ணால், அன்னைக்கு நேரம் நல்லா இருந்துச்சா, காலையில் முழிச்ச மூஞ்சி சரியான மூஞ்சியில் முழிச்சிருந்தேன்னா அன்னைக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ. கண்டிப்பாக பிரதர். இப்போ நீங்கள் சிசிஎல் மேட்ச், சிசிஎல் டோர்னமெண்ட் நீங்களும் போயிருக்கீங்க. நீங்கள் அங்கே போனப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு? அங்க உங்களுக்கு நடந்தது என்னவா இருந்துச்சு? எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை ப்ரோ. எனக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம டீம் ஜெயிக்கணும். ஓகே, நம்ம நல்லபடியாக சிசிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதே நமக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். ஏன்னா எல்லாருமே சீனியர்ஸு. நமக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம்லலாம் இருக்கும்போதே நடித்த ஹீரோக்கள் அவங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடுறாங்க அப்படின்னும் போது அவங்க கூட வந்து நம்ம அந்த ஸ்குவாடில் போகிறதே, அந்த 16 ஸ்குவாடில் போகிறதே நமக்கு பெரிய விஷயம். நான் ஒரே ஒரு வருஷம் தான் போயிருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணேன், நல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன். அதை ப்ராக்டிஸ் செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாரும் கூட சேர்ந்து பழகிறதுக்கு, ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, நம்மளை பயங்கர ஜாலியாக பார்த்துக்குவாங்க. ஆனால் மேட்ச்னு வரும்போது டோட்டலாக டீமாகவே வந்து பயங்கர டெடிக்கேட்டட் ஆகிடுவாங்க. மேட்ச்சில் பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆகிடுவாங்க. வெளியே எவ்வளோ ஃபன்னாக இருக்காங்களோ, கிரவுண்டுக்குள்ளே அவ்வளோ ஒவ்வொருத்தரும் டெரர் ஆகிடுவாங்க. மேட்சை தவிர வேறு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து அதான் அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்குறதுக்கு ஒரே பதில் தான், நம்ம டீம் எப்படியா ஜெயிக்கணும், நம்ம கப் அடிக்கணும், அது மட்டும் தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும். இதோட லீட் கொஸ்டின், ஈஸ்வரன் படத்துல அது வந்து நான் சுசீந்திரன் சார் ஸ்பாட்ல நானும் இருந்திருக்கேன். கிரிக்கெட்னு வந்து அவங்க கம்ப்ளீட்டா அவங்களுடைய செட்ல இருக்க அசிஸ்டன்ஸ் எல்லாருமே மாறிடுவாங்க. அன்னைக்கு சிம்பு அவர்கள் நீங்க எல்லாரும் கிரிக்கெட் ஆடுற ஒரு சீக்வன்ஸ், ஒரு ஷூட் ஒன்று,
அது கடைசியில கலவரத்துல போய் முடியும். ஆமா. எப்படி இருந்துச்சு அது? எனக்கு வந்து முதல்ல சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஈஸ்வரன் படத்துல மிகச்சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா அது படமாவும் சரி, பிளஸ் வந்து நம்மளுடைய எஸ்டிஆர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த 2 விஷயமே அந்த படத்துல எனக்கு நடந்தது. அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயம். இன்ன வரைக்கும் அது மறக்கவே முடியாது. ஏன்னா கோவிட் வந்து அந்த டைம்ல அப்பதான் தளர்வு கொடுத்து நீங்க ஷூட்டிங் போலான்னு சொன்ன வெரி ரீசெண்டான ஒரு டைம் அது. அப்போ வந்து அவுட்டோர்ல போன ஃபர்ஸ்ட் பட ஷூட்டிங் நினைக்கிறேன். ஆமா, ஈஸ்வரன் ஊர்ல வச்சு. ஆமா, கோவிட் தளர்வு கொடுத்த உடனே அவுட்டோர்ல நடந்த ஃபர்ஸ்ட் பட ஷூட்டிங் நினைக்கிறேன். நாலேஜ் சரியா தெரியல. பயங்கர ஃபன்னா இருந்துச்சு. அதாவது ஈஸ்வரன்ல முதல் நாள் படப்பிடிப்பே வந்து முதல் நாள்ல 2வது நாளும் நினைக்கிறேன் கிரிக்கெட் சீன் தான் சுசீந்தர் சார் எடுத்தாங்க. 2வது நாளோ 3வது நாளோ எஸ்டிஆர் பிரதரோட இன்ட்ரோடக்ஷன் பேட்டை தூக்கி தான் வருவார். கிரிக்கெட்ல தான் மேட்ச்ல தான் வருவார். அன்னைக்கு ஃபுல்லா ஷாட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம், நாங்க ஒரு பக்கம் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். சுசீந்திரன் சார் பாலா ஷார்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பாலா, அப்புறமா மேட்ச் ஆடலாம் பாலா பாரு சார். சார் ஒரு 2 பால் சார், 2 பால் சார், சரி ஆடிட்டு வாங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி சுசீந்திரன் சாருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அவர் டைரக்டர் சாருக்கு கிரிக்கெட் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பிடிக்கும். ரொம்ப ஃபுட்பாலை ரொம்ப நல்லா பார்ப்பாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம எஸ்டிஆர் பிரதரும் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பயங்கர ஜாலியாக பயங்கரமாக ஃபன் பண்ணுவோம். எல்லாரையுமே வந்து செட்டில் எல்லாரையுமே வந்து பயங்கர ஃபன்னாக வச்சுப்பார். அவரை சுற்றி தான் நாங்கள் எல்லாருமே உட்காந்துருப்போம். நான் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், முனிஷ்காந்த் பிரதர் ஆகட்டும், அருள்தாஸ் அண்ணன், ஹீரோயின், அதுக்கப்புறம் வந்து கூட நடிச்ச குழந்தைங்க, அந்த படத்தை நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. பாரதி ராஜா சார் எல்லாருமே நம்ம எஸ்டிஆர் பிரதரை சுற்றி உட்காந்துக்கிட்டு அவர் பயங்கர ஜாலியாக பேசுவார். எங்கள் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க வைப்பார். என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்பாரு. ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவானுங்க. ஏன்னா திண்டுக்கல் வேறையா, பக்கத்தில் பிரியாணி பயங்கரமான ஃபேமஸ். ஆளாளுக்கு ஒவ்வொரு கடையில் சொல்லுவானுங்க. யார் எந்த கடையில் எந்த பிரியாணி கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கடையில் அந்த பிரியாணி எனக்கு லஞ்சு வந்துடும். நம்ம எஸ்டிஆர் ப்ரோ வாங்கி கொடுத்துருவாரு. சூப்பர். சிம்பு சார் வந்து ஒருத்தவங்க சாப்பிட வச்சு அழகு பார்க்குறத அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. சரி லஞ்சு மட்டும் தான் வாங்கி கொடுத்துட்டாரு, அதோட விட மாட்டார். ஈவினிங் டைம் ஏதாவது ஒரு மில்க் ஷேக்கு, அல்வா, அந்த லோக்கல் கடையில் வந்து இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் கிடைக்கக்கூடிய ஸ்வீட்ஸு எல்லாமே யாருக்கு என்ன வேணும் வாங்கி, யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக பார்த்துப்பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்கள் கிரிக்கெட் நீங்கள் இது வரைக்கும் விளையாண்ட மேட்ச்லேயே உங்களுக்கு மறக்க முடியாத மேட்ச்னு ஏதாவது ஒன்று இருக்கும்ல? ஆமாம். அது எது ப்ரோ? அதான் ப்ரோ, நம்ம மதுரையில் நடந்த டிஸ்ட்ரிக்ட் லீக் மேட்ச்சு, ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச்சு. அது வந்து மெஜ்ரா காலேஜில், மதுரை மெஜ்ரா காலேஜோட 3 கிரவுண்ட் இருக்குது. ஏ கிரவுண்ட், பி கிரவுண்ட், சி கிரவுண்டுன்னு சொல்லி. இதுதான் வந்து மதுரை கிரிக்கெட்டோட லார்ட்ஸ் மைதானம்னு சொல்லலாம். அப்போ முன்னாடி நாங்கள் விளாடும் போது அதுலேயுமே இந்த ஏ கிரவுண்டு, சி கிரவுண்டில் விளாட்றது ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா மதுரையோட சென்டரில் இருக்கும் அந்த கிரவுண்டு. அதனால் எல்லா ஃபர்ஸ்ட் டிவிஷன் டீம் ஆகட்டும், செகண்ட் டிவிஷன் டீம் ஆகட்டும், அங்கே விளாட்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சி கிரவுண்டில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஒலிவா கிரிக்கெட் டீம், அவங்க தான் எங்களோட ஆப்போனன்ட்டு. நம்ம டீம் பேர் வந்து மதுரை ஃப்ரீக்ஸ் கிரிக்கெட் கிளப். நம்ம வந்து ஆஃப் ஸ்பின்னர். அவங்களுக்கு எதிராக நம்ம பவுலிங் போட்டு 7 விக்கெட் எடுத்தேன். சூப்பர். அதுதான் என் லைஃப் டைமில் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டு. ப்ளஸ் அதே வருஷத்துலேயே இன்னொரு 5 விக்கெட் ஒன்று எடுத்தேன், 4 விக்கெட் ஒன்று எடுத்தேன். மொத்தமாக வந்து 9 மேட்சோ 10 மேட்சோ வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச்சு. அதில் வந்து நம்ம ஷூட்டிங்லாம் இருந்தனால ஒரு 6 மேட்சோ 7 மேட்சோ தான் விளாட முடிஞ்சிச்சு. அதில் மொத்தமாக 19 விக்கெட் எடுத்து அந்த இயரோட பெஸ்ட் பவுலர் அவார்டு இயர் எண்ட் செரிமோனியில் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் பிரதர் கையால் வாங்கினேன். சூப்பர். பெஸ்ட் பவுலர் அவார்டு கவனித்திருக்கு. ஆமாம், அது வந்து எனக்கு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணம். இன்றைக்கும் நான் கிரிக்கெட்டில் ஓகே நம்ம இத்தனை வருஷம் கிரிக்கெட் விளாண்டதில் நம்மளும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் நினச்சி சந்தோஷப்படுறது வந்து அந்த இயர் தான். இப்போ கண்டிப்பாக சினிமாவில் இல்லை அப்படின்னா கிரிக்கெட்டராக இருக்கிற சான்சஸ் பயங்கரமாக எப்படி? நான் தான் சொன்னேன் பாருங்க, அன்னைக்கு ஏதோ நேரம் நல்லா இருந்தனால 7 விக்கெட் எடுத்து விட்டேன், இல்லைன்னா 7 6 அடிச்சிருப்பானுங்க ஓவருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியா விளையாட மாட்டோம் பிரதர். அன்னைக்கு என்னவோ அவ்வளவுதான், அதுதான் பிரதர். புரியுது பிரதர். உங்க பேட்டிங் ஸ்டைல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மாதிரி பால் போட்டா நான்லாம் ஈஸியா விளையாண்டுருவேன், ஆனா இந்த மாதிரி பால் போட்டா என்னால ஆடவே முடியாது. குட் லெங்த் பால் போட்டா விளையாடவே முடியாது பிரதர், வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி வந்து பவுன்சர், அதாவது அது எப்படி சொல்றது உங்களுக்கு, ஷார்ட் பிச்சிலே ஒரு பவுன்ஸ் ஒன்று வரும் பார்த்தீங்களா, குண்டக்க ஒரு பால் வரும் இங்கே வரும். அந்த பால் வந்து ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை பிரதர், எல்லா பாலுமே நமக்கு கஷ்டம் தான் பிரதர். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பால்னால் நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, முன்னாடியே இப்போயும் அந்த பேச்சு இருக்குன்னு நினைக்கிறேன்,
ஓபின்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா ஓவர் பிச் பால். ஓபி பால் போட்டா நமக்கு வந்து டக்குன்னு பேட் விட்டோம்னா கண்டிப்பா 6 போயிடும். ஆமா, இன்னைக்கு ஸ்லாட்னு சொல்றாங்க கரெக்டா, அதானே. ஸோ அந்த மாதிரி அந்த பால் வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்டாக ஆடுவேன் பிரதர். அப்புறம் ஷார்ட் பிச் கொஞ்சம் கான்ஃபிடண்டாக ஆடுவேன் பிரதர். வழக்கம் போல ஃபுல் டாஸ் கான்ஃபிடண்ட் ஆடுறது, இதெல்லாம் எல்லாருமே கான்ஃபிடண்ட் ஆடுறதாண்டா, நீ மட்டும் கான்ஃபிடண்ட் ஆடலடா அப்படின்னு சொல்றீங்களா? அதாவது பேசிக் கிரிக்கெட் தான் பிரதர் நமக்கு வரும்.